இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரசமணி விற்கிறாங்க, சித்தர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசமணி விற்கிறாங்க, கருங்காலி விற்கிறாங்க. இன்னைக்கு இது எல்லாமே பாவ செயல். ஆன்மீக பொருளை விலைக்கு விற்பதும் பாவம், வாங்குவதுமே பாவம். இப்போ பாதரசத்துல நம்ம ரசமணின்னு சொல்லுவோம். ரசமணிங்கிறது சிவனோட விந்துன்னு சொல்லுவோம். விபூதி பஸ்பம் சிவனோட விந்து. இதெல்லாம் சிவன் சொத்து, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தகுதி உள்ளவர்களுக்கு நாம சேவையா கொடுக்கணும். ஏன் இலவசம்ங்கிற வார்த்தையை நான் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இலவசமா கொடுத்தோம்னா அது இந்த உலகத்துல அதுக்கு ஒரு ஒர்த் இல்லாம போகும். அதனாலதான் நான் எப்பொழுதுமே சேவைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். இங்க வந்திருந்தவங்க கூட சேவையா தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்றோம், இலவசம்னு சொல்ல விரும்பல. இந்த சிவனோட சொத்தை யாருமே விற்பதும் அதை வாங்குவதும் சித்தர்களுக்கு எதிரான செயல். சித்தர்களோட மார்க்கத்துல நீங்க வரீங்கன்னா உள்ளம் தூய்மையா இருந்தாலே போதும். மந்திரம் கத்துக்கணும், தந்திரம் கத்துக்கணும், வாசியோகம் கத்துக்கணும், குண்டலினி யோகம் கத்துக்கணும், இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நாங்க சித்தர்கள் மார்க்கம் அப்படின்னு சொல்றதே இங்க மிகப்பெரிய தவறு. உள்ளம் தூய்மையா இருந்தா நாம எந்த சித்தரை கூப்பிட்டாலும் அவங்க கண்டிப்பா சத்தியமா காட்சி கொடுப்பாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன்.